உலக தமிழர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த சல்லியர்கள் திரைப்படத்தை திரையிட செய்யாமல் பல தியேட்டர்களை தவிர்த்துவிட்ட செய்தியை குறித்து தான் இன்றைய காணொளியாக காணவிருக்கின்றோம். தமிழே குரல் வலைவலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். உலக தமிழர்களின் ஆன்மா என்று கூறினால் அது தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்டு ஏதேனும் படம் திரையிடப்பட்டால் அந்த திரைப்படத்தை தமிழர்கள் கொண்டாடி விடுவார்கள், அல்லது அந்த திரைப்படத்தை தமிழர்கள் உச்சாணி கொம்பில் ஏற்றி விடுவார்கள் என்ற பயத்தில் ஆளும் வர்க்கமும் சரி, அல்லது இந்த திரைத்துறை உலகமும் சரி, தமிழர்களை வளரவிடாமல் தவிர்ப்பதற்கு அல்லது தடுப்பதற்கு தொடர்ச்சியான பல முயற்சிகளை செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் கிட்டு அவர்கள் எடுத்த நம்ம சல்லியர்கள் என்ற திரைப்படத்தை திரையிடச் செய்யாமல் வெறும் 30 சொச்ச தியேட்டர்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் கூறும் காரணம்தான் வியப்பாக இருக்கின்றது. என்னவென்றால், தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு திரைப்படம் திரையிடப்பட்ட பிறகு அந்த திரைப்படம் வெற்றி திரைப்படமா அல்லது தோல்வி திரைப்படமா அல்லது மக்கள் விரும்பும் திரைப்படமா விரும்பாத திரைப்படமா என்று நம்மால் கணித்து கூறிவிட முடியும். ஆனால் திரையிடப்படாமலேயே ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் ஓடவே ஓடாது, நாங்கள் திரைப்பட ஓடுவதற்கான தியேட்டர்களை தரமாட்டோம் என்று அவர்கள் கூறியிருப்பதுதான் இங்கே பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அது எப்படி ஒரு திரைப்படம் திரையிடப்படாமலே இந்த திரைப்படம் ஓடும், இந்த திரைப்படம் ஓடாது என்று இவர்கள் முடிவெடுப்பார்கள் என்ற கேள்வியை பல்வேறு நபர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த திரைப்படம் தமிழர்களின் வழிதோய்ந்த பக்கத்தை பேசக்கூடிய ஒரு திரைப்படமாக இருப்பதால் தொடர்ச்சியாக தமிழர்கள் திரையுலகில் புறக்கணிப்பதற்கான சான்று இந்த திரைப்படத்தை புறக்கணிப்பதன் மூலம் நம்மால் உணர முடிகின்றது. தமிழர்கள் ஒருபோதும் வளர்ந்துவிடக்கூடாது, தமிழர்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டில் திரைப்படத்துறையில் வளர்ந்துவிடக்கூடாது, அல்லது செய்திகளை திரைப்படம் மூலம் தமிழர்கள் பரப்பிவிடக்கூடாது என்பதில் மிக முக்கிய கண்ணை வைத்திருக்கின்றார்கள் தமிழர்கள் அல்லாத சிலர் என்று கூறினால் அது மிகையாகாது. சல்லியர்கள் என்ற திரைப்படம் OTT தளத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கின்றது. ஒவ்வொரு தனி தமிழனும் அதற்கு ஆதரவு கரம் நீட்டி அதை நிச்சயமாக அதில் பார்க்க வேண்டும் என்று இந்த காணொளி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் சல்லியர்கள் போன்ற பல திரைப்படங்கள் தமிழர்கள் மத்தியில் உருவாக வேண்டும். இப்படிப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் அதிகமாக வர துவங்கினால் நிச்சயமாக இவர்கள் தியேட்டர்களை திரைப்படம் ஓட்டுவதற்கு கொடுத்துதான் ஆக வேண்டும். எத்தனை காலத்திற்கு தான் இவர்கள் தரமாட்டேன் என்று அவர்கள் கூறுவார்கள் என்று பார்க்கலாம் என்பதை இந்த காணொளி வாயிலாக உங்களிடத்தில் நான் வைக்கின்றேன். நிச்சயமாக தமிழ் தேசியத்தை தாங்கி நிற்கக்கூடிய திரைப்படங்கள், தமிழர்களின் வழிதோய்ந்த பக்கங்களை பேசக்கூடிய திரைப்படங்கள், மேலும் தமிழர்களின் எதிர்கால நலனை குறித்த திரைப்படங்கள், மேலும் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை குறித்தான திரைப்படங்கள் என்று தொடர்ச்சியாக தமிழ் மண்ணில் நல்ல திரைப்படங்கள் எல்லாம், தமிழ் தேசியத்தை தாங்கிய திரைப்படங்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவர்கள் இதுதான் இனிமேல் போல, அதனால் நிச்சயமாக திரைப்படத்தை ஓட்டுவதற்கு தியேட்டர்களை கொடுத்துத்தான் ஆக வேண்டும், இல்லை என்றால் நாம் நட்டமடைவோம் என்பதை உணர்ந்து அவர்கள் தியேட்டர்களை கொடுக்க ஆரம்பிப்பார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. செயலை கொண்டுதான் எதிரிகளை வீழ்த்த வேண்டும். நிச்சயமாக நாம் செயலில் இறங்கிதான் காட்ட வேண்டும். இதுபோன்ற பல திரைப்படங்கள் தமிழ் மண்ணில் உருவாவதை இனி யாரும் தடுக்க முடியாத அளவிற்கு மிக பிரம்மாண்டமான படைப்புகளை தமிழ் சினிமாவில் தமிழர்கள், தமிழ் தேசியத்தை தாங்கி நிற்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதை இந்த காணொலி வாயிலாக கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.